ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஷின்சானில் ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம ஷின்சானோட ஸ்கூல் வாசல் முன்னாடி ஒரு லக்ஸூரியஸான கார் வந்து நிற்கும். அதுக்குள்ளேருந்து மாசா ஒருத்தன் இறங்குவான். இப்போ அப்படியே ஸ்கூலுக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம யோசினாக்கா மேடமும் பசங்களா உங்களுக்கு எனக்கு என்ன வரையணும்னு தோந்தோ அதை வரைங்கன்னு சொல்ல நம்ம மாசாவும் என்ன வரையலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே ஷின்சானை பார்த்து ஏன்ப்பா ஷின்சானே நீ என்ன வரைஞ்சிருக்கன்னு கேட்க நம்ம தலைவனை ஏதோ கிறுக்கி வச்சிருப்பானா. மசாவும் பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்பான். ஷின்சானும் மிஸ்ஸு தான் ஏதோ ஒன்று வரைய சொன்னாங்களே அதான் ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கேன்னுவான். அப்படியே போச்சானை பார்த்து ஏன்பா போச்சானே நீ என்ன வரைஞ்சிருக்கேன்னு கேட்க நம்ம போச்சானும் காட்டுவானா. மசாவும் பார்த்துட்டு மஜாவா இருக்கு, இந்தி படம் வில்ல மாதிரியே இருக்கான், யார் இவனு கேட்க நம்ம போச்சானும் அங்கதானே நிக்கிறான் நீயே பாருன்னு சொல்ல நம்ம மசாவும் அங்க நிக்கிறானான்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்த்தா அவனும் இவங்களே வச்சக்கன்னு வாங்காம உரைச்சு பார்த்துட்டு இருப்பானா. எல்லா பசங்களும் பார்த்துட்டு மேடம் டெரரிஸ்ட் எவனோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. நம்ம ஷின்சானும் நம்ம கேங் லீடரை பார்க்க வேற ஊர்ல இருந்து இன்னொரு கேங் லீடர் வந்திருக்காரு போலியன்னு சொல்லிட்டு ஹை பேத்தி விடுவானா. யோசினாக்கா மேடமும் ஐயோ இவனை பார்த்தா வேற பயமா இருக்கு, இந்த பிரின்சிபல் எங்க தான் போனாருன்னு யோசிப்பாங்க. இப்ப கரெக்டா நம்ம பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வருவாரு. அவனும் வெளியே நின்றுட்டு இருப்பான். இப்ப பிரின்சிபலும் அவனை பார்க்க அவனும் நம்ம பிரின்சிபலை பார்க்க பிரின்சிபலும் அவரை பார்க்க அவனும் நம்ம பிரின்சிபலை பார்க்க இப்ப பிரின்சிபலும் அவனை இதே மாதிரிதான் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ டப்புன்னு நம்ம பிரின்சிபலும் மச்சி ஆண்டனின்னு அவனும் பிரின்சிபலை பார்த்து மச்சான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு பாசமலியை புரிஞ்சுட்டு இந்த அச்சிரோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்லேட்டை கொடுப்பான். அடுத்து இப்ப பிரின்சிபல் சாரும் எல்லா பசங்களையும் ஒன்னா கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இங்க பாருங்க கைஸ், இவரோட பேர் தான் ஆண்டனி, என்னுடைய ஃப்ரெண்டு, ஸ்பெயின்ல இருந்து நமக்காக ஜப்பான் வரைக்கும் வந்திருக்காருன்னு சொல்ல உடனே நம்ம ஷின்சானும் ஃபாரின் கேங் லீடர் எதுக்கு ஜப்பான் வரணும், ஏதோ ஒன்று இருக்குன்னுவா. உடனே பிரின்சிபல் சாரும் எதுவும் இல்லை, இவர் கிண்டர் கார்டனுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காரு அவ்வளோதான்வாரு. அடுத்து இப்போ யோசினாக்கா மேடம் ஐயோ மேடம் மான்சகா மேடமும் கலைஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. யோசினாக்கா மேடமும் பாத்தியாடி இந்த ஆளும் நம்ம பிரின்சிபால் சாரும் ஏதோ ஒரு வெப்சைட்ல பழகி ஃப்ரெண்டானாங்களாம், அது என்ன வெப்சைட்டா இருக்கும், அது மட்டும் இல்ல அந்த ஆள் ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி ஜப்பான்ல இருக்கிற நம்ம கிண்டர் கார்டன்ல வந்து என்னத்த கத்துக்க போறாருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஆளும் நம்ம மிஸ்ஸுங்க கிட்ட வந்துட்டு சுரோஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்க நம்ம ஷின்சானும் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா நான் சாப்பிடுவேன் எனக்கு கொடுங்கன்னுவான். அடுத்த அவரும் நம்ம ஷின்சானுக்கு சுரோஸ் கொடுக்க நம்ம ஷின்சானும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்ப மான்சகா மேடமும் பார்த்துட்டு மிஸ்டர் ஆண்டனி சின்ன பையனுக்கு சாக்லேட்டை கொடுத்து கெடுக்குறீங்களான்னு கேட்க இப்ப அவரும் மேடம் யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், என்ற பையனுக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒய்ஃபா வரதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு டப்புன்னு போன் எடுத்து அவரோட பையனோட போட்டோவை காட்டுவாரா. மான்சகா மேடமும் மாடு மேல உட்காந்துட்டு இருக்க அவனை பார்த்துட்டு ஐயோ மஜாவா இருக்கானுன்னு சொல்லிட்டு புரிச்சு போவாங்களா. உடனே நம்ம போச்சோன்னு பார்த்துட்டு மாடு அடக்கிற அவருக்கும் மான்சகா மேடம் அடக்கிறது ரொம்பவே கஷ்டம்மா. மான்சகா மேடமே இப்ப யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களே மாடு கட்டப்புல வந்துட்டு அந்த பையன் அவங்கள அடக்கிற மாதிரி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த பையன் தான் நமக்கு கரெக்டான ஆளு, சீக்கிரமா நம்ம பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு குதூகலமாயிடுவாங்க. இப்ப அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஷின்சான் கோ விளையாடிட்டு இருப்பாங்க. ஆண்டனியும் பார்த்துட்டு நானும் வரட்டான்னு சொல்லிட்டு மசோவை கிட்ட போக நம்ம மசோ பயத்துல அப்படியே பின்னாடி வந்துடுவான். நேனி கிட்ட போக நேனே பயந்து ஓடி போயிடுவா. நம்ம ஷின்சான் கிட்ட போக பந்து அங்க போயிடுச்சு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுவானா. ஆண்டனியும் நேரம் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு பசங்களாம் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்க நம்ம பிரின்சிபலும் நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன், என்ன பார்த்தே அவங்க பயப்படுறாங்க, புதுசா வந்து உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்களா, போக போக சரியாயிடும், சரி நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க அதெல்லாம் கரெக்டா நடக்கும் மாதிரி. நம்ம ஷின்சான் இவங்க பேசுறத அரையும் உரையுமா கேட்டுட்டு எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு கேங் லீடரும் சேர்ந்து எங்க போய் பாம்பு வைக்க போறீங்கன்னு. பிரின்சிபல் சாரும் பாமா டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்பெயினுக்கு இங்கிருந்து ஒன்று அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு மொட்டையா பேசிட்டு போயிடுவாரா. நம்ம பசங்களும் இவங்க பேசினது அரையும் உரையுமா கேட்டுட்டு அவங்க பேசுறத கேட்டீங்களா, இங்கிருந்து ஸ்பெயினுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்ப போறாங்களாமா, அநியாயமா பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டை தான் அனுப்புவாங்கன்னுவாங்களா. உடனே கசமால அப்பனா இங்கிருந்து ஸ்பெயினுக்கு போறா அது நான் தான்வா, மசாவில கிறுக்கு பையன் அதை நான் தான்டான்வா, நேனில நீங்களா டேய் அது நான் தான்டான்ட்டு சொல்ல எல்லாரும் நான் தான்வாங்க. இப்ப மான்சகா மேடமும் புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு அது நான் தான்டா, நான் தான் ஸ்பெயினுக்கு அவங்க வீட்டுக்கு மருமகளா போறேன், அவங்க பையன் எனக்கு தான் சொல்லிட்டு இவங்க மனசுல ஒரு காதல் கோட்டை கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே எல்லா பசங்களும் கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. நம்ம யோசினாக்கா மேடமும் பசங்களா இப்ப நீங்க எல்லாருமே டான்ஸ் ஆட போறீங்க, மிஸ்டர் ஆண்டனி அதை பார்க்க போறாருன்னு சொல்ல
நம்ம நீனியும் அப்ப நல்லா டான்ஸ் ஆடுறவங்க தான் இங்க வந்து ஸ்பெயினுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன்பா. உடனே நம்ம பசங்களும் அப்ப நான் தான் நல்லா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியோட இருப்பாங்க. இப்ப யோசினாக்கா மேடமா வாயிலே ஒரு டியூன் கொடுப்பாங்க. 1 2 1 2 1 2ன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா. எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆடிட்டு இருப்பாங்க. சின்சான் மட்டும் வழக்கம் போல கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருப்பான். நம்ம ஆண்டனியும் இதை பார்த்துட்டு என்னடா மூமெண்ட்ன்ற பேர்ல முடி செத்து போனாம ஆடிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல இந்த மிஸ் கொடுக்குற டியூன் கூட நல்லா இல்ல. மச்சி நீ அந்த ரேடியோ போடுன்னு சொல்ல பிரின்சிபல் ரேடியோ போட ஆண்டனி கையில இப்ப கிட்டார் எடுத்துட்டு வாசி பாருங்க பாருங்க ஒரு மியூசிக்கு. முதல்ல நம்ம ஷின்சான் போயிட்டு புரி புரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. நம்ம ஆண்டனி சும்மா என்ஜாய் பண்ணிக்கினே கையில கிட்டாரை வச்சு வாசிச்சு தள்ளுவாரு. அடுத்து நம்ம மசாவ் கசாமா போச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஆட ஆரம்பிப்பாங்க. ஏன் கல்லு மாதிரி எப்பவுமே நிக்கிற நம்ம பிரின்சிபல் சாரே ஆண்டனி மியூசிக்ல கரைஞ்சி சும்மா 4 ஸ்டெப்பா போட ஆரம்பிப்பாரா. அவ்வளவுதான் கிளாஸ் ரூமே ஒரே குதூகலமா இருக்கும். ஆண்டனி செம்ம ஃபோர்ஸ்ல அப்படியே மாசா வாசிக்கிட்டே இருப்பாரு. டப்புன்னு அவரோட முதுகு பிடிச்சிக்கும். அவ்வளவுதான் அப்படியே பிளைட் ஏறி ஸ்பெயினுக்கு கிளம்பி போயிடுவாரு. இப்ப 3 மேடமும் பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு ஆண்டனிக்கு என்னாச்சுன்னு கேட்க அவருக்கு முதுகு வலின்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிட்டாருன்னு சொல்லுவாரா. உடனே மிஸ்ஸுங்களும் அப்ப இங்க இருந்து யார் ஸ்பெயினுக்கு போறா, நீங்க எதுவும் எக்ஸ்சேஞ்சுன்றதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களேன்ட்டு சொல்ல நாங்க எக்ஸ்சேஞ்சை பத்தி பேசணும். ஆனா இங்க இருந்து யாரையும் ஸ்பெயினுக்கு அனுப்ப போறது கிடையாது. அவர் எனக்கு பிடிச்ச சிரோஸ் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஸ்வீட் எல்லாம் நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன். எல்லாமே டேஸ்டான ஸ்வீட்டு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் ஸ்பெயினுக்கு போயிட்டாருன்னு சொல்ல மாண்டிசுகா மேடமும் ஸோ நீங்க ஸ்வீட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ என் காதல் கனவுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.